இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ட் பார்க்கலாம். இப்போ இங்க நான் வந்து n வந்து 131 கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு என்ன நான் ஏன் கொடுக்குறேன்னா, n வந்து நான் ஏன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் இங்க வந்து n வந்து இங்க கொடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால நான் வந்து என்னோட வேல்யூ வந்து ஏலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உள்ள வந்து நான் இப்போ n கொடுத்துருக்கேன். ஓகேவா? உள்ள வந்து நான் இங்க n அப்படின்றத கொடுத்துருக்கிறதுனால நான் இங்க ஏ வச்சு செக் பண்றேன். இதுவே நீங்க உள்ள ஏவ குடுத்திருந்தீங்கன்னா, என்ன இங்க வச்சு செக் பண்ணலாம். ஓகேவா? அதனாலதான் வந்து இந்த மாதிரி குடுக்குறது. இப்ப நான் ஏ ஈக்குவல் டு என்னன்னு ஏன் குடுத்துருக்கேன்னா, இப்ப நான் உள்ள போட்டோம்னா, எனக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்மளால செக் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ I ஈக்குவல் டு 0, J ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். n வந்து எனக்கு கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இங்க வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் வந்து போடுறேன். எக்ஸ்பிளனேஷன் இப்போ இங்க நான் செக் பண்றேன். 131 அது வந்து கிரேட்டர் தென் 0 செக் பண்றேன். ஆமா அப்படின்னா உள்ள வரும். உள்ள வந்ததுக்கு அப்புறமா I ஈக்குவல் டு அதே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, சம் ஆஃப் த டிஜிட் அதே மாதிரி தான் வந்து இதுவும் n பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்குது. n வந்து 131 பெர்சன்டேஜ் 10 பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்? லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ வரும். 1ன்றது வரும். லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ வரும் மாடுலஸ் பண்ணா. மாதிரி j ஈக்குவல் டு j வந்து நம்ம ஸ்டார்டிங்ல 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே 0 தான் இங்க வரும். 0 ஸ்டார் 10 பிளஸ் 1 ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து வேல்யூ வந்து 1 வரும். ஏன்னா எனிதிங் இன்டூ 0 வந்து 0 பிளஸ் 1. ij n ஈக்குவல் டு 131 டிவைடட் பை 10 பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 13ன்றது வரும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல என்னன்னா, நமக்கு வந்து என்னோட வேல்யூ இப்போ 13 இருக்கு. 13 வந்து கிரேட்டர் தேன் 0 சொல்லி செக் பண்றோம். ஆமா அப்படின்னா I ஈக்குவல் டு இந்த 13 மாடுலஸ் 10 கொடுத்தா நமக்கு வந்து லாஸ்ட்ல இருக்க வேல்யூ வந்து வந்துடும். j ஈக்குவல் டு j ஸ்டார் 10 தானே. j ஸ்டார் 10 j ஸ்டார் 10 பிளஸ் 1 ஈக்குவல் டு 11ன்றது வரும். n ஈக்குவல் டு இப்போ வந்து அதே தான் 13 இருக்கா, 13 டிவைட் பை 10 பண்ணா நமக்கு வந்து இங்க 1 அப்படின்ற வேல்யூ வந்து வரும். சாரி 3, ஆமா 1ன்ற வேல்யூ வரும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணும்போது 123ல பண்ணோம், 131ல பண்ணோம். நம்ம டிவைட் பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்துச்சு. இப்போ வந்து ஒரு டிஜிட் மட்டும் வரும், லாஸ்ட்ல ஒரு டிஜிட் போயிடும். ஓகேவா? இப்போ நீங்க இந்த நார்மல் டிவிஷன் மெத்தட் கூட போட்டு பார்க்கலாம் என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ டிவைட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி வருமா? இதோட வந்து இந்த ஸ்டெப் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னா, வெறும் 1 மட்டும் தான் இருக்கு. 1 கிரேட்டர் தென் 0 கேட்குறாங்க. ஆமா கிரேட்டர் தென் 0. I ஈக்குவல் டு இப்போ என்னவா இருக்கு? 1 பெர்சன்டேஜ் 10 இருக்கு. ஈக்குவல் டு 1 பெர்சன்டேஜ் 10 வந்து 1 தான் வரும். அது மாதிரி j ஈக்குவல் டு இதுக்கு இங்க என்ன போட்டிருக்கோம் நம்ம? j ஸ்டார் 10 பிளஸ் ஐன்னு போட்டிருக்கோம். நம்ம ஐ கூட மல்டிப்ளை பண்ணோம், 1 கூட இல்லை. ஐயோட வேல்யூ இங்க 1 சொல்லி பண்ணிட்டோம். இங்க வந்து ஐயோட வேல்யூ வந்து 3. ஸோ இப்போ பண்ணும்போது 13 வரும். 10 பிளஸ் 3 வந்து 13. இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 1. j ஈக்குவல் டு 1 ஸ்டார் 10 1 ஸ்டார் 10 பிளஸ் நம்ம இங்க வந்து 1 ஸ்டார் ஏன் போடுறோம்னா, இங்க வந்து ஜேயோட வேல்யூ வந்து ஃபைனலா வந்து இங்க என்ன இருக்கு நமக்கு 13. ஸோ இங்க 13ன்னு போடணும். பிளஸ் இப்போ இங்க என்ன பண்ணணும்? ஐயோட வேல்யூ வந்து 1 ஈக்குவல் டு பண்ணா 131ன்ற வேல்யூ வந்து நமக்கு வருது. n ஈக்குவல் டு இப்போ வந்து
1 டிவைட் பை 10 பண்ணா நமக்கு சம்திங் மைனஸ்ல வரும். அப்போ மைனஸ்ல வரும்போது மைனஸ் எது ஒண்ணுன்னா கிரேட்டர் தேன் 0, 0க்கு மேல இருக்கணும், மைனஸ்ல எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால இதோட வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகுது. இப்போ இங்க வந்து ஜேயோட வேல்யூ வந்து 131 இருக்கு. இப்போ இங்க செக் பண்றோம் பேலண்ட்ரோமா இல்லையான்னு. அதனாலதான் இங்க ஜே வந்து கொடுத்துருக்கோம். ஏ ஈக்குவல் டு ஜேவா அப்படி இருந்துச்சுன்னா பேலண்ட்ரோம்ல எனக்கு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா வந்து நாட் பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்க பெர்சன்டேஜ்னு போட்டா என்ன ஆகும், லாஸ்ட்ல இருக்க நம்பர் வந்து ஒன்று வந்துடும். லாஸ்ட்ல இருக்க நம்பர் ஒன்று வந்துடும். இது வந்து டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் வரும். லாஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் வரும். அவ்வளவுதான். தேங்க்யூ.